ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம விஜயோட தாத்தா விஜய்கிட்ட ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அஜய்க்கும் ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதை கேட்ட உடனே அப்படியே விஜய் ஷாக் ஆகி நிற்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான்ப்பா. அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறான். அவன் பேசுனது கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. விஜய்க்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஏன்னா காவேரி இப்போ தான் கொஞ்சம் நாளாக கொடைக்கானலில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. உடனே விஜய் காவேரிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம உடனே கிளம்ப வேணாம், கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பாஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இந்த கிளைமேட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரியும் சந்தோஷம் தான், எனக்கும் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா கடையில் நம்ம நிவின் போயிட்டு குமரன்கிட்ட கேட்டுட்ருக்காரு, அஜய்க்கும் ராகினியும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஆமாண்டா, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. நான் அப்போவே யமுனாட்ட சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன்ல, நீங்கள் கூட தடுக்கிறதெல்லாம் சொன்னிக்கிட்டு இருந்தாலே, அப்புறம் ஏன் இப்படி விட்டுட்டீங்க? இதனால் காவேரிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கவும் அப்படியே குமரன் ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்ன யமுனா நம்மக்கிட்ட என்னத்தை சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்ருக்காரு. ஆனால் பாவம் யமுனா தான் சொல்லவே இல்லைல. ஏன்னா யமுனா தான் நிவினை மேரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் இந்த விஷயம் எப்போ தெரிய போகுதுன்னு.